எடப்பாடி பழனிசாமி பதவி வெறியாலும் பணத்திமிராலும் இன்று தலைக்கால் புரியாமல் நடந்து வருகிறார் என தேனியில் நடைபெற்ற கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அமமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், திமுக நிர்வாகிகளே கஞ்சா போதைப் பொருளை வியாபாரம் செய்து வருகின்றனர் எனவும், கஞ்சா போதைப் பொருள் பிடிபட்டாலும் அதற்கு திமுக நிர்வாகிகள் தொடர்பு இருப்பது தொடர்ந்து வருகிறது என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியின் பதவி வெறியால் அவர் தலைக்கால் புரியாமல் நடந்து வருகிறார் எனவும், 10 தோல்விகளை சந்தித்தும் திருந்தவில்லை என்றால் அவரை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது என கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். திமுக நிர்வாகிகள் உடந்தையாக இருந்து இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வியாபாரம் நடைபெறுது. எங்கு போதைப் பொருட்கள் பிடிபட்டாலும் அதில் திமுகவை சேர்ந்த நிர்வாகிக்கு தொடர்பு இருப்பது வெட்ட வெளிச்சமாகிறது. இந்த சுயநலவாதி பழனிசாமிக்கு ஒரு முடிவு கட்டலைன்னா 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியே அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார். அவருடைய சுயநலத்தால, பதவி வெறியால, பணத்திமிர்னால தலைகால் புரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார். 10 தோல்விகளை சந்தித்த பிறகும் அவர் திருந்தவில்லை என்றால் இனி அந்த ஆண்டவனாலே அவரை காப்பாற்ற முடியாதுன்னு தெரியும்.